வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளபடி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடனான கலந்து ஆலோசனைக் கூட்டம் ரெட்டியார்பாளையம் ஜெயநகரில் உள்ள மாவட்ட தலைமை தேர்தல் அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெற்றது. துணை தலைமை தேர்தல் அதிகாரி திருளைவேல் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், பாஜக கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டம் குறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறுகையில், தமிழகம், புதுச்சேரி வாக்காளர் பட்டியல் குறைபாடு இருப்பதை முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைத்தார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பு ஆய்வு செய்து திருத்தம் செய்ய ஆணையிட்டுள்ளது. தலைமை தேர்தல் துறையால் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்துக்கு முழுமையாக வரவேற்பு தருகின்றோம். போலி வாக்காளர்கள் இருந்தவர்கள் இரட்டை வாக்குடையோர் நீக்கலாம். பழைய வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கொண்டு விண்ணப்ப படிவம் தந்து வாக்காளர்களாக சேர்ப்பது தவறானது. வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவம் தந்து தவறுக்கு இடம் தராமல் புதிய விண்ணப்ப படிவம் தர வேண்டும் என்றார். இக்கூட்டத்தில் திமுக சார்பில் துணை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அதில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணி நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அவசர கதையில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நடைமுறை சாத்தியம் இல்லாத வடகிழக்கு பருவமழை காலத்தில் வாக்காளர் திருத்தப் பணியை மேற்கொள்வது என்பது வாக்காளர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும். வாக்காளர் பட்டியல் சீரமைக்கப்பட வேண்டும் என்பதை திமுக மறுக்கவில்லை. ஆனால் அதனை அவசர கதியில் செய்யக்கூடாது என்பதுதான். எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் தேர்தலை வைத்துக்கொண்டு இப்பொழுது இதனை செய்ய தொடங்குவது சரியா என தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையம் அவசர கதியில் வெளியிடப்பட்டுள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரி மாநிலம் திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிர்க்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் மலேசியா நாட்டில் ஆசிய அளவிலான ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கான கயிறு இழுக்கும் போட்டிகள் நடைபெற்றது. மொத்தம் 12 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வெங்கடேசன், அஜய், பிரசாந்த், குரு பிரசாத் மற்றும் வீராங்கனை ஜெயக்குமாரி ஆகியோரும் இந்த இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சார்பில் பங்கேற்று விளையாடினர். இந்நிலையில் 23 வயதிற்குட்பட்டவர்களுக்கான பிரிவில் இந்திய ஆடவர் அணி தங்கப் பதக்கமும் 23 வயதிற்குட்பட்டவர்களுக்கான இருபாலர் அணி வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்தது. இந்த இரு அணிகளிலும் புதுச்சேரி வீரர் குரு பிரசாத் விளையாடி இந்திய அணியின் வெற்றிக்காக உறுதுணையாக இருந்து தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று இந்திய நாட்டிற்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். பதக்கம் வென்ற வீரர் குரு பிரசாத் மற்றும் சக வீரர்கள் இன்று சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் புதுச்சேரி மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி வீரர் குரு பிரசாத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக லாபோத் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் திமுக நிர்வாகிகள் வீரர் குரு பிரசாத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியை சேர்ந்த வினோதன் என்பவரை இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் கேம் விளையாட்டில் பணம் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி வினோதன் மர்ம நபருக்கு பல்வேறு தவணையாக ரூபாய் 3,60,000 முதலீடு செய்து ஆன்லைன் கேம் விளையாடியுள்ளார். ஆனால் மர்ம நபர் தெரிவித்தபடி லாபம் அடைந்த பணத்தை தரவில்லை. மேலும் அவரது கணக்கு முடக்கப்பட்டது. இதுகுறித்து வினோதன் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மோசடி செய்யப்பட்ட பணம் ரூபாய் 1,50,000 திருநெல்வேலியைச் சேர்ந்த சுதர்சன் என்பவரது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கணக்கில் 6 மாதத்திற்குள் ரூபாய் 1.35 கோடி வரை பண பரிவர்த்தனை நடந்திருப்பது தெரியவந்ததை அடுத்து சைபர் கிரைம் போலீசார் திருநெல்வேலிக்கு சென்று சுதர்சனை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் இன்ஸ்டாகிராமில் போலியாக கணக்கு தொடங்கி ஆன்லைன் கேமிங் மூலம் பணம் இரட்டிப்பாகும் விளையாட்டு குறித்த விளம்பரத்தை வெளியிட்டு 13 பேரை ஏமாற்றியது தெரியவந்தது. மேலும் அவரிடமிருந்து மொபைல், ஏடிஎம் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் கர்ப்பிணிகளுக்கு தரமற்ற மருந்துகள் வழங்கப்பட்டதாக கடந்த 2018-19 புகார் எழுந்தது. இதனையடுத்து மாத்திரைகளை உட்கொண்ட கர்ப்பிணி பெண்கள் மயங்கி விழுந்தனர். அதேபோல் அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்ட தரமற்ற சத்து மாத்திரைகளால் மாணவர்களும் பாதிப்புக்குள்ளாகினர். எனவே இதுகுறித்த புகாரின் பேரில் நடைபெற்ற விசாரணையில் 2 குறிப்பிட்ட தனியார் ஏஜென்சிகள் இந்த தரமற்ற மருந்து மாத்திரைகளை வழங்கியதும் மருந்துகள் அனைத்தும் ஒரு சில நாட்களில் காலாவதியாகக்கூடிய நிலையில் இருந்தது தெரியவந்தது. இதில் புதுச்சேரி தேசிய ஊரக சுகாதார இயக்க மருந்தாளுநர் நடராஜன் மற்றும் NRHM அதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பிருப்பதும் மருந்தாளுநர் நடராஜனின் மனைவி புனிதா மற்றும் நண்பரின் ஏஜென்சிகள் மூலமாக இந்த மருந்து மாத்திரைகளை
கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதும் இதன் மூலமாக அரசுக்கு ரூபாய் 44 லட்சம் இழப்பு ஏற்படுத்தியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மருந்து ஆளுநர் நடராஜன் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த மோசடி குறித்து சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா லஞ்ச ஒழிப்பு போலீசில் அளித்த புகாரின் பேரில் மருந்து ஆளுநர் நடராஜன் மற்றும் NRHM அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். அதன் பிறகு மருந்து ஆளுநர் நடராஜனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர் தற்பொழுது பிணையில் உள்ளார். இதனிடையே புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள மருந்து மாத்திரை கொள்முதல் செய்யும் பிரிவில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் NRHM அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 2.5 கோடி மதிப்பிலான மருந்துகளையும் அங்கிருந்து பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர். இதையடுத்து மருந்து கொள்முதல் வழக்கு தொடர்பாக இந்திய தணிக்கை குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்திய தணிக்கை குழுவினர் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள NRHM பிரிவு அதிகாரிகள் ஊழியர்களிடம் கடந்த ஆண்டில் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தது. இதனிடையே இவ்விவகாரம் தொடர்பான புகார் CBIக்கு சென்ற நிலையில் CBI அதிகாரிகளும் புதுச்சேரி வந்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மருந்து முறைகேடு வழக்கு தொடர்பாக புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்தி வந்த தொடர் விசாரணையில் சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் ராமன், மோகன்குமார், முன்னாள் துணை இயக்குநர் அல்லிராணி, மருந்து தொழிற்சாலை உரிமையாளரும் நடராஜனின் மனைவியுமான புனிதா, மோகன், நந்தகுமார் ஆகிய 6 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து 15 மணி நேரம் தொடர் விசாரணை செய்த நிலையில் இரவு தலைமை நீதிபதி ஆனந்த் முன்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்பொழுது ஓய்வு பெற்ற மருத்துவர் அல்லிராணியின் உடல்நலக் குறைவு காரணமாக அவரை மட்டும் பிணையில் விடுவித்த நீதிபதி மற்ற 5 பேரை 15 நாட்கள் காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் 2 பேர் உட்பட 5 பேரை போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் புதுச்சேரியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர் அதிரடி நடவடிக்கைகள் லஞ்சம் பெறும் அரசு அதிகாரிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் மருத்துவ குணம் கொண்ட மலைத்தேன் ஒரே மரத்தில் 30 இடத்தில் தேனீகள் கூட்டாக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைத்தேன்களுக்கு புகழ்பெற்ற இடமாக விளங்கும் பல இடங்களில் கலப்பட தேன்களை சர்க்கரை பாவுகளை காய்ச்சி லிட்டர் 1000 ரூபாய் விற்பனை செய்து வரும் நிலையில் கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் பெருமாள் மலை அருகில் தோதகத்தி மரத்தில் 30க்கும் மேற்பட்ட தேனீ கூடுகள் கட்டி தேன்களை ஒன்று சேர்த்து வருகின்றது. இந்த இடத்தில் ஆண்டுதோறும் இச்சமயங்களில் தேன்கூடானது மிகப்பெரிய அளவில் பெருந்தேனியானது கூடுகள் கட்டும். தொடர்ந்து சில மாதங்கள் தேன்களை சேகரித்து பின்னர் தேன் கலந்து குடிப்பதோடு இனப்பெருக்கங்களும் செய்யும். ஆனால் மலைவாழ் மக்கள் அப்படி இடங்களை கண்டுபிடித்து ஒரிஜினல் தேன்களை சேகரித்து மக்களுக்கு விற்பனை செய்வது வழக்கமாகவும் உள்ளது. கொடைக்கானல் மலை தேன் என்றாலே இந்தியா மற்றும் உலக நாடுகளுக்கு புகழ்பெற்ற ஒரு தேனாக விளங்குகின்றது. தற்பொழுது இந்த இடத்தில் அதிக அளவு தேன்கூடு உள்ளதோடு வடகவுஞ்சியில் பெரும்பள்ளம் செல்லக்கூடிய சாலையிலும் பல இடங்களில் கூடுகள் அதிகமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இது வனப்பகுதியில் உள்ளதாகவும் தனியார் தோட்டத்தில் உள்ளதாகவும் கூறப்படும் நிலையில் தற்பொழுது தேனியில் சேகரிக்கும் பணியினையும் மலைவாழ் மக்கள் துவங்கியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தேனானது ரூபாய் 2500 வரை விற்பனை செய்யப்படும் எனவும் கூறுகிறார்கள். மலைத்தேன் என்றாலே கொடைக்கானலில் பல்வேறு மருத்துவ குணம் கொண்ட இத்தேனிற்கு மக்களிடையே போட்டாபோட்டியும் நிகழ்வது குறிப்பிடத்தக்கது. கடலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் இன்று 11:30 மணி முதல் கடலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வேலவன் மாநில துணை செயலாளர் தலைமையில் மாவட்ட தலைவர் ஆர். கண்ணன் முன்னிலையில் 200/150 நபர்கள் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை 10,000ஆக உயர்த்தி ஊராட்சி மூலம் ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் ஊரக வளர்ச்சித்துறையில் 5500/4000 பணியாளர்கள் உள்ளனர். அதில் இன்று 3000/2500 பணியாளர்கள் தற்செயல் விடுப்பில் கலந்து உள்ளனர். மேலும் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி ஊராட்சி மூலம் ஊதியத்தை வழங்கிட வேண்டும். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களின் பணிக்காலத்தினை கருத்தில் கொண்டு சிறப்பு காலம் வரை ஊதியம் ரூபாய் 15,000 வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் திருவேங்கடம்,
ராஜா, பொதுக்குழு உறுப்பினர் சீதாராமன், புரியல ரங்கசாமி, செயற்குழு உறுப்பினர் ஜெயசீலன், பாலகணபதி, வெங்கடேசன், சரவணன், வெற்றிவேல், ராமலிங்கம், சரவணன், ரமேஷ், வேல்முருகன் மற்றும் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா உத்தரவின் பேரில் 4 மாடை வீதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களில் தூர்வாரும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் 4 மாடை வீதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களில் குப்பைகள் மற்றும் மணல்கள் அடைபட்டு மழைக்காலங்களில் தண்ணீர் வெளியேறாமல் வீதிகளில் நிரம்பி வழிந்ததால் அப்பகுதிகளில் துர்நாற்றம் வீசி வந்தது. இவற்றை சரி செய்து தூர்வார வேண்டுமென அப்பகுதி வியாபாரிகள், பொதுமக்கள், தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக கழிவுநீர் வாய்க்காலில் அடைபட்டு இருந்த மணல்களை தூர்வாருவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார். அதன்படி எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவின் பேரில் ஊழியர்கள் கழிவுநீர் வாய்க்காலில் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு அப்பகுதி வியாபாரிகள், பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தனர். சென்னை ஐஐடி கல்லூரியில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கைவினை கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி களிமண்ணால் பொம்மைகள் செய்வது குறித்து பயிற்சியினை அளித்தார். இதில் குதிரை, யானை, விநாயகர், வாத்து உள்ளிட்ட களிமண் பொம்மைகள் செய்து காட்டி பயிற்சி அளித்தார். முகாமில் ஐஐடி கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு பிடித்த பொம்மைகளை செய்து பயிற்சி பெற்று மகிழ்ந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானல்பேட்டை பகுதியில் உள்ள தாவிதப்பேட்டை காமராஜ் அரசு நடுநிலைப் பள்ளியில் 29/10/2025 அன்று மாணவர்களுக்கு பல் மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது. முகாமிற்கு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு பல் மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கென்னடி பாபு மற்றும் குழந்தை மற்றும் பல் மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் அருண் பிரசாத் ராவ் தலைமையிலான மருத்துவக் குழு மருத்துவர்கள் நந்தகுமார், திவ்யபாரதி, அர்ஷிதா, அஃப்ரீன், அஞ்சனா, விஜயகுமார், எழில்வதனி, சஞ்சனா மற்றும் சாருமதி ஆகியோர் மாணவர்களின் பற்களை ஆய்வு செய்து பற்களை சுத்தம் செய்தல், கரையை நீக்குதல், பற்களை அடைத்தல் மற்றும் மாணவர்களுக்கு தேவையான பல் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு முறைகளை விளக்கி கூறினார்கள். விழாவிற்கு பொறுப்பாசிரியை வசுதா தலைமை தாங்கினார். ஆசிரியர் ஆனந்த்ராஜ் வரவேற்புரை வழங்கினார். உடன் மாநில பிரதிநிதி கணேசன், தொகுதிகளை செயலாளர்கள் சந்துரு, ராகேஷ், கழக சகோதரர் ஆறுமுகம், வின்சென்ட் ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் 12 லட்சம் ஏக்கர் அளவில் பஞ்சமி நிலம் உள்ளதாகவும் அவற்றை ஆதி திராவிடர் மக்களிடம் வழங்க பலமுறை திமுக, அதிமுக என மனு அளித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட அரசாணைப்படியும் அந்நிலங்களை மீட்க வேண்டுமென்று, அதன்படி கடலூர் மாவட்டத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை தமிழக அரசு பிறப்பித்த அரசாணைகளின் அடிப்படைகளும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின் வழிகாட்டுதலின்படியும் விவரங்களை சேகரித்து அவற்றை நிலமில்லாத ஆதி திராவிட மக்களுக்கு பிரித்து வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் முடிவடைந்து முற்றுகை போராட்டம் நடைபெற்ற நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க காவல்துறை அனுமதி பெற்று மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமாரிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர். பஞ்சமி நிலங்களை மீட்டு ஆதி திராவிடர் மக்களுக்கு வழங்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்றுகை போராட்டத்தால் ஆட்சியர் அலுவலக வாயிலில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.